ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்கரவர்த்தி. இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த கேட்டுக்கு வந்து கலர் பண்ணியிருக்கோம். அந்த கலர் வந்து என்ன கலரு, என்ன பிராண்டு, என்ன நம்பரு, அது எப்படி பயன்படுத்தியிருக்கோம், அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் தான் பார்த்தோன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் கிளிக் பண்ணினா ஆல் என்ற ஆப்ஷன் வரும், அதையும் டச் பண்ணுவாங்க. அப்போ தான் நான் போகிற பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். வாங்க வீடியோவை பார்க்கலாம். நண்பர்களே பாருங்கள், இந்த கேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பிங்கெலாம் வந்து பார்த்தோன்னா ஒரு கலரும், அதேமாதிரி தட்டுக்கு ஒரு கலரும், அதுக்கு அடுத்து கோல்டு கலர் குத்துருக்கு, ஒயிட்டு குத்துருக்கு. இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் 1 by 1 சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்டில் வர அப்குவாலிட் பிரீமியம் எனாமல், சரிங்களா? இந்த பெயிண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கேட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். என்ன கலர்னு பார்த்தீங்கன்னா FR ப்ளூ, இந்த கலர் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 301 ரூபா போட்டிருக்காங்க. இதில் எவ்வளோ டர்ஃப் அண்ட் ஆயில் மிக்ஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா 80லேருந்து 100 ml தான் வந்து பார்த்தோன்னா டர்ஃப் அண்ட் ஆயில் இந்த 1 லிட்டருக்கு வந்து மிக்ஸ் பண்ணணும். 1 லிட்டர் பெயிண்ட்டுக்கு 100 ml டர்ஃப் அண்ட் ஆயில் மிக்ஸ் பண்ணலாம். அது மாதிரி மிக்ஸ் பண்ணி அடிச்சு தான் இந்த கம்பிங்களுக்குலாம், இந்த கம்பிங்களுக்கு இந்த ஃபுல்லாகவே இந்த கேட்டு ஃபுல்லாக இப்போ இந்த FR ப்ளூ இந்த பெயிண்ட் தான் அடிச்சிருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சூளை மாதிரி இருக்குல்ல, அதுக்கெலாம் வந்து பார்த்தோன்னா கோல்டு கட்டியிருக்கோம். அந்த கோல்டு தான் இந்த பெயிண்ட்டு. ஃப்ளாஷ் 24 கேரட்ஸ். இந்த 200 ml ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 544 ரூபா ரேட்டு போட்டிருக்காங்க. இதுதான் அது. இந்த பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே மிக்ஸ் பண்ணிட்டாலும் நீங்கள் அப்படியே வந்து அப்ளை பண்ணலாம் ப்ரஷ்ஷால். அப்படி சப்போஸ் நீங்கள் கெட்டியாக இருந்துச்சுன்னா ஏதாவது மிக்ஸ் பண்ணிச்சின்னா என்சி திணற ஊற்றி தான் மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், இதுதான் அந்த கோல்டு கலரு. இது வந்து இப்போ தாங்க யூஸ் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மிக்ஸ் பண்ண சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அப்படியே திக்காக தான் இருக்குது, நீங்கள் இது மாதிரி மிக்ஸ் பண்ணி அடிக்கலாம். அப்படி சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் லூஸ் பண்ணி நினச்சிங்கன்னா இந்த சீன்லகின்ற என்சி தின்னர் இருக்கு இல்லையா, இதை வந்து கொஞ்சமாக நீங்கள் அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி கோல்டு பெயிண்ட் அடிக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பிளாட் பிரஷில் அடிக்கணும். அப்போ தான் பக்காவாக ஃபினிஷிங் வரும். அதே மாதிரி நம்ம கோல்டு வந்து அதிகமாக யூஸ் பண்ண போகிறதில்ல, அதனால் இது மாதிரி நீங்கள் ப்ரஷில் வந்து இது மாதிரி நீங்கள் அழகாக கட் பண்ணி அடிச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக பிரைட்டாக சூப்பராக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக அழகாக இருக்குது பாருங்கள். இந்த கம்பிங்கெலாம் பார்த்தோன்னா இந்த FR ப்ளூ அடிச்சிருக்கு. இந்த ரவுண்ட் இடத்துல பார்த்தோன்னா பியூர் ஒயிட் அடிச்சிருக்கோம். பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக இருக்குது பாருங்கள். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கலர் யூஸ் பண்ணிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் பெயிண்ட் இருக்குல்ல, இந்த ஒயிட் பெயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலரை கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணி அடிச்சு தான் இந்த தட்டுக்கு வந்து அடிச்சிருக்கோம். அதாவது ஒயிட் பெயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த FR ப்ளூ பெயிண்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த தட்டுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கு. நண்பர்களே, இது புது கேட்டாக இருந்தால் ஒரு கோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு எல்லோ மெட்டல் ப்ரைமர் கோடு அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே தான் நீங்கள் பெயிண்டிங் பண்ணியிருக்கணும். இது வந்து ரீபெயிண்டிங்கிறதால நான் டேரெக்டாக கலர் மட்டும் சொல்லியிருக்கேன். அதேமாதிரி கலர் அடிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த FR ப்ளூ இருக்கு இல்லையா, இந்த மொத்த கம்பிகளுக்கு அடிக்கிற இல்லையா மெயின் கலரு, அதை வந்து ஃபஸ்ட்டு அடிச்சிடணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் டிசைனாக அடிச்சிருக்கு இல்லையா, அதை ஃபஸ்ட் ரெண்டாவது அடிக்கிறோம். அதுக்கடுத்து லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு அடிக்கிறோம். இந்த மாதிரி அடித்து முடித்து நம்ம ஃபினிஷிங் பண்ண வேலையை. இந்த கேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்க்கு முன்னாடி தான் அந்த கேட் இருக்குது. இந்த பில்டிங்க்கு நாங்கள் பெயிண்டிங் கலர்லாம் கொடுத்துருக்கோம். அதை பற்றி வந்து வீடியோ வந்து நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.